ரொம்ப நல்லா இருக்கு. நீ ரொம்ப டேலண்டட் நட்டாஷா. ஷோ முடிஞ்சது. இந்த ஷோ ஒன்னும் ஃப்ரீயா பண்ணல. இதுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன வேணும் சொல்லு. நீ என்கிட்ட கேளு. நீ என்ன வேணா கேளு, நான் பண்றேன். அவனை விட என்கிட்ட சொல்லு, என்ன வேணும்னாலும். நட்டாஷா நீ என்கிட்ட சொல்லு. இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பேப்பர்ல தான் பார்த்திருக்கேன். ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் வேணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் நிம்மதியா தூங்குவேன். என்னாச்சு? எனக்கு அதே மாதிரி வீடு கட்டி தர ரெடியா இருக்கீங்களா? என்னது வீடோ? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சொல்றது கேளுங்க. வாடகை கொடுக்காம இருக்க, ஒழுங்கா ஓடி போயிடு. இந்த பக்கம் வராத. என் மேல கொஞ்சமாச்சும் பாவம் பார்க்கலாம் இல்லையா? குப்பை எல்லாம் ஒன்னடவே எடுத்துட்டு போயிடு. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான், புரிஞ்சுக்கோங்க. சரி விடுறாவுக்கு. மனுஷங்களுக்கு யாருக்கும் மனசாட்சியே இல்லடா. ஓகே, எனக்கு ஒரு ஐடியா. என்னோட ஐடியாவை யாரும் அடிச்சுக்க முடியாது. விக்கிடா சும்மாவா? இந்த இடத்துல கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை பசேல்னு மரங்க, ஃப்ரெஷ்ஷான காத்து. நான் சின்ன வயசுல இருக்கும்போது இங்க மங்கோலியன்ஸை சந்திச்சிருக்கேன். அவங்க இதை எப்படி கட்டுறதுன்னு எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாரும் அதை பார்க்க தானே போறீங்க. நான் எவ்வளவு அழகா அந்த வீட்டை கட்ட போறேன்னு. யாராலையும் அதை பண்ணவே முடியாது. அப்படியா? பார்க்கலாம். அது சரி, இவனை வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க இதை வச்சுதான் வேலை பார்க்க போறோம். அந்த வீடு கட்டுறதுக்கு முக்கியமான விஷயமே இதுதானே. இது வேலைக்காகுமா? கண்டிப்பா. ரீசைக்கிள் செஞ்ச பேப்பரை யூஸ் பண்றது நல்ல விஷயம் தானே பப்ளு? பப்ளு, அப்புறம் நம்ம வீடை எப்படி கட்டுறதுன்னு சொல்லு. ஐடியா இருக்கு தம்பி. வா நம்ம போய் மரக்கட்டை ஏதாச்சும் எடுத்துட்டு வரலாம். ஓகே. வாஹா, நான் நினைச்சதை விட இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குடா. சூப்பராவுக்கு. இங்க தான் நான் என்னோட வீடு கட்ட போறேன். சரி, வேலையை ஆரம்பிப்போம். முதல்ல நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வரணும்டா. இங்க போற தம்பி, இது நமக்கு தேவைப்படும். நாம எடுத்துக்கலாம். இங்க என்னடா நடக்குது? நான் எடுத்து வச்ச எதையும் காணோம். எல்லாம் எங்கடா போயிருக்கும்? எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே. கதை அப்படி போகுதா? இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்துட்டாங்களா? என்னோட பொருளை எடுக்காதீங்கடா, வைங்கடா. போகாதீங்கடா, நில்லுங்கடா. உங்க ரெண்டு பேரும் இப்படியே தப்பிச்சல நினைச்சுக்கலடா. ஒரு நாள் இல்லடா ஒரு நாள் மாட்டுவீங்கடா நீங்க. ஓ, இவங்க எல்லாம் சேர்ந்து வீடு கட்டுறாங்களா? நான் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். பேப்பரை வச்சு வீடு கட்டியாச்சு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வா, நாம போய் உள்ள உட்காரலாம். ஓகே. பேப்பர்ல வீடு கட்டி இப்பதான் நானே பாக்குறேன். நமக்கு இதெல்லாம் ஜுஜிபியாச்சு. ஊதி தள்ளி போடுறேன். ஈஸியா இருந்ததுப்பா. ஐயோ பைத்தியக்காரன், இந்த ஹண்டர் வந்துட்டான். போங்க போங்க, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு.
இது மத்த வீடுகளை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். கட்டையில கட்டுற வீடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீ பண்ண பேப்பர் வீட்டை விட இது எவ்வளவோ பெட்டர். காத்தடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. உள்ள வந்து பாருங்க. சரி. ஓ இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான்டா இருக்கு. இருக்கட்டும், பரவாயில்ல. இத நான் ஒரு வழி பண்றேன். இப்போ கிடைச்சிடுச்சுல்ல, இத பீஸ் பீஸ் ஆக்கிட வேண்டியதுதான். இந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னீங்க. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராங்கா? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஒடுங்க, இங்க இருந்து ஓடுங்க. ஓடிடலாம். இவன் ஒரு பைத்தியக்காரனா இருக்கான். எல்லாரும் ஓடுங்க. உள்ள வரக்கூடாதான். அத நீங்க சொல்லக்கூடாதுடா. எனக்கு தெரியும்டா, அவ அதை பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். கெட்ட விஷயம் என்னன்னா, அவ என்ன இதை சரியா பார்க்கல. ஏய், நான் எடுத்து வச்ச பொருளை திருடிக்கிட்டு நீ வீடு கட்டுறியா? அந்த வீடு எனக்கு தாண்டா சொந்தம். இந்த வீட போட்டு தரனா ரெடி பண்ணா இது எப்படி இருக்கு? வந்துட்டேன். ஹண்டர் விக் ரொம்ப மோசமான ஆளு. அவன் இவங்கள பழி வாங்கறதுக்கு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பின்ன இவனுங்க பண்ற வேலைக்கு இதெல்லாம் இவனுங்களுக்கு தேவைதான். இதை நீங்க இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டீங்களா? வேலை முடிஞ்சுது. இப்ப என்னடா சொல்றீங்க? என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்களாடா? எவன்டா அவன் இப்ப போய் ஃபிளாஷ் லைட்டை போட்டு கண்ணில் அடிக்கிறது? என்னதுடா இது? அவன் யாருக்கு வச்சுக்கிறான்? நான் ஜீனியஸ் ஆச்சு. ஜீனியஸ்? நீ அறிவாளிங்கிறியா? இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப அறிவாளி, தெரியல? ஐஸ் கட்டில பண்ணி வச்சிருக்காங்க. இதை நாம ஈஸியா நாசம் பண்ணி போடலாமே. என்னதுடா இப்படி இருக்கு? என்னோட கை காலெல்லாம் வலிக்குது. அடே, இப்படி உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இல்லாம தைரியம் இருந்தா வெளியே வந்து பாருங்கடா. புரியுதா? என்ன மாதிரி ஜீனியஸால தான் இதெல்லாம் பண்ண முடியும். நீ என்ன சொன்ன? ஐயோ பாவம், எப்படி எல்லாம் நீ கற்பனை பண்றியா? பிளான் பண்ண போதுமா? நான் தான் பிளான் பண்ணேன். நான் தான் பண்ணேன். நான் தான்டா பண்ணேன். சும்மா போன சீடி விட்டீங்களா? இப்போ எல்லாரும் அனுபவிங்கடா. அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொன்னலடா. என்னது கல்லா? இவங்க அறிவாளியா தான் இருக்காங்க. எதா இருந்தாலும் நான் அப்படியே இடிச்சு தள்ளி விடுவேன்டா. உடைக்கிறதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணப்படா. கதை முடிஞ்சுதுடா. அச்சச்சோ, எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கானே. இது என்னடா இப்படி இருக்கு? ஒருவேளை ட்ரிக்கா இருக்குமோ? ஒரு வழியா அந்த ஹண்டர் விக்கோட தொல்லை முடிஞ்சது. நாம ரொம்ப ஓவரா பண்ணிட்டோமா என்ன? சரிமா தம்பி, நாம போய் இன்னொரு வீடு கட்டலாம். போலாம். Rock, paper, scissors. Rock, paper, scissors. Rock, paper, scissors. ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடலாம். ஓகே, நீ தோத்துட்டனா அப்புறம் ஒழுங்கா போயிடணும்.
ரெடியா? ராக் பேப்பர் சிசர்ஸ். நல்ல ஸ்மெல். இது ரொம்பவே நல்லா இருக்கு. இது எங்க இருந்து வருது? ரோட்டுக்கே வந்துட்டா ஓடு. தம்பி பார்த்து மாட்டிக்காம இருடா. இந்நேரம் மாட்டிருப்போம். எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. சாப்பாடு அங்க இருக்கு. சாப்பிடு. தேங்க்ஸ். ஹாட் கேக்ஸ். யாருக்கு வேணும் ஹாட் கேக்ஸ்? வந்து வாங்கிக்கோங்க. அந்த கேக்ஸ் நாம வாங்கியே ஆகணும். எனக்கு இது இப்பவே வேணும். சத்தம் போடாத. நாம நல்லா யோசிச்சு தான் ஏதாவது பண்ணணும். புரியுதாடா? என்னதான் பண்றது? முதல்ல நாம ட்ரெஸ்ஸா போடணும். இப்போ நாம வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆரம்பிச்சுட்டா போச்சு. வா போய் வாங்கலாம். ஒரு நிமிஷம் இரு பப்ளு. மனுஷங்க மாதிரி நடிக்கலன்னா நாம நல்லா மாட்டிப்போம். சரியா? ஓகே. என்ன வேணும்னு சொல்லுங்க. இங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சீக்கிரம். இதுல ஒண்ணு மொத்தம் 2. சரிங்க, இந்தாங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. மறுபடியும் வாங்க. ரொம்ப நன்றி. ஈஸியா தான் தெரியுது. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. உன்னால நிச்சயம் முடியும். டேய் தம்பி நில்றா நில்றா. சொல்லுங்க சார். இங்க பாரு. உங்களுக்கு என்ன வேணும் சார்? என்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு, பாருங்க. இது 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 அப்புறம் இது அதுவும். எல்லாமே வேணுமா? எனக்கு லக்கியான டே தான் இன்னைக்கு. தேங்க்யூ. ஏய், எங்க போற? நில்லு. ஒன்னதான் நான் என்ன ஃப்ரீ சர்வீஸா பண்ணிட்டு இருக்கேன். நில்லு. காசு கொடுக்காமலா போற? என்னையே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா நீ? உன்னை விட மாட்டேன். நில்லு. ஏய், என் காசு எங்க? சொல்லு. என்ன விளையாடுறியா? அதை என்கிட்ட கொடு. என்ன விளையாடுறியா? வாங்கிக்கோ. நல்லா ட்ரெஸ்ஸை மட்டும் மாட்டிக்கிட்டு வந்துடுறானுங்க. நம்மளை பார்த்தா என்னன்னு தெரியுமோ தெரியல இவனுங்களுக்கு. போச்சாடா, அப்பவே சொன்னல. வீடு நான் இப்பவே அடிச்சு புடிங்கிடுறேன். டேய் தம்பி, உனக்கு அடி வாங்குறது ரொம்ப பிடிச்சிருக்கோ? கொஞ்சம் இரு, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குடா. என்ன இன்னைக்கு எல்லாரும் வித்தியாசமா வரானுங்க. ஹாய், வாங்க சார். உங்களுக்கு என்ன வேணும்? இது வேணும். ஓ, அதுவா? அந்த கேக் ரொம்ப சுவையா இருக்கும் தெரியுமா? நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கீங்க. தம்பி, இதோ இது. அதுவா? அது மேங்கோ ஃப்ளேவர். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு 2 வேணுமா இல்ல 1 மட்டும் போதுமா? சரி, நான் இதையும் சேர்த்து சாப்பிட்டேனா? ஓகே. சரி, வேணாம். யாரு முகத்துல முழிச்சனே தெரியல. எல்லாரும் படுத்துறானுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா திருடிட்டு போவீங்க? தோ வரேன். 2 பேருக்கும் 2 வச்சிருக்கேன்டா. என்னடா, கேக்கு விற்கிறதால என்ன பேக்குன்னு நினைச்சிட்டீங்களா? நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன பார்த்தா இந்த ஏரியாவே நடுங்குண்டா. என்கிட்டயே வேலையை காட்டுறீங்களா? பண்ண தப்புக்கு நீங்க 2 பேரும் எப்படி அனுபவிக்க போறீங்கன்னு பாருங்க. இவனுங்களை என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் வேலை வாங்கியே ஆகணும். அதேதான். ஏய், இங்க பாருங்க. நீங்க பண்ண தப்புக்காக 2 பேரும் என்கிட்ட வந்து ஒழுங்கா வேலை பார்க்கணும்.
எனக்கு வேலை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கேக் தருவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பக்கமா தண்ணி இருக்கு, இந்த பக்கம் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. நீ 2 பேரும் போய் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறீங்க. என்ன புரிஞ்சுதா? புரியுது. சரி, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. கடையில் வேற கஸ்டமர்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஈஸியான வேலை தான்டா. ஆமா, திருடுறதுக்கு இதுவே ஈஸி தான். சரி, இத இப்படிதான் போடணும். இதுல போட்டாச்சு. இப்ப பாரு. நம்ம கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதுதான். கமாண்டா தம்பி, நல்லா வேகமா சுத்து. கமான். அண்ணா, நீ வேஸ்டா பப்ளு. இப்ப நான் பண்ற பாரு. சொல்ற தம்பி. ஐயோ, இப்ப தெரியுதா என் கஷ்டம். கஷ்டமான வேலையெல்லாம் உனக்கு எப்படி பண்ண வரும்? நீ தான் அப்படி பண்ண. வேலை பார்க்கறானுங்க போல இருக்கே. விட மாட்டேன். நீ தான் அப்படி பண்ண. வேலையை பார்க்கலாம். ஆமாடா தம்பி, நம்ம இதை கேட்க செஞ்சே ஆகணும். சரி, வைடா தம்பி, நாம வேலையை பார்க்கலாம். அண்ணா, டயர்டா இருக்கு. வேலை நேரம் முடிஞ்சிருக்குல்ல? கேக்கு ரெடியா இருக்குல்ல? முடிஞ்சிருக்கும்ல? நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அத வாயில கூட வைக்க முடியல. இது சாப்பிடுறது தானே? எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஐயோ, முடியல. அண்ணா, ஹே பப்ளு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது கண்டிப்பா வேலை செய்யும். டேய் பப்ளு, இப்ப அதை என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன். உனக்கு எவ்வளவு தைரியம்? தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டியா? தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டு. உன்னால ஓடதான் முடியும், ஒளிய முடியாது. திரும்ப சண்டை போட வேண்டியதுதான். கிடைச்சிருச்சு. இந்நேரத்துக்கு வேலை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வரலாம். முடிஞ்சிருச்சா? ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பீங்க போல இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என் ஒர்க் ஷாப்ப? என்னதாண்டா பண்ணி தொலைச்சிங்க? எல்லாம் போச்சு. மரியாதையா அங்கேயே நில்லுங்க. திரும்ப வந்துருங்க. ஹாட் கேக்ஸ் யாருக்கெல்லாம் வேணும்?